வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏகே. இந்தியா மறந்த முதல் பெண் என்ஜினியர் கதையை இந்த காணொலியில் காண்போம். 1930களில் அப்போதைய மெட்ராஸ் பட்டணத்தில் ஒரு 15 வயது சிறுமிக்கும் 18 வயது சிறுவனுக்கும் திருமணம் நடந்தது. திருமணமான 3 ஆண்டுகளில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அப்பெண்ணின் கணவர் இறந்து போனார். பிறந்த குழந்தை போதுமென்று, தனிமையே போதுமென்று அப்பெண் அமைதியாக இருந்துவிட்டாள். பெண்ணின் தந்தையார் அப்பு பாபுராவ் சுப்பாராவ் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், ஒரு கல்லூரி பேராசிரியர் ஆவார். அவர் தன் மகளை கிண்டி இன்ஜினியரிங் பொறியியல் கல்லூரியில் சேர்த்துவிட்டார். இந்த அம்மையாரும் தன்னந்தனியாக, அப்பொழுது 1943களில் அவர் மட்டுமே முதல் பெண் கல்லூரிகளுக்கு செல்வது. 1943இல் இந்தியாவின் முதல் பெண் என்ஜினியர் ஆனார். பக்ரானங்கல் அணையின் மின் டிசைன் பணியில் சேர்ந்தார். விதவை என்பதால் சைட் விசிட்டுகள் முதலியவற்றுக்கு தடை இருந்தும் பல்வேறு சாதனைகள், அவர் உருவாக்கிய சர்க்கியூட் டிசைன்கள் பழுதே இல்லாமல் உயிர் பெற்றன. 1964இல் நியூயார்க் மாநகரில் நடந்த பெண் என்ஜினியர்கள் மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்திய ஒரே பெண் லலிதா. ஆம், அவரது முழு பெயர் ஐயல சோமாஜுல லலிதா. இன்று அவரது பெயர் நம் பாடநூல் புத்தகங்களில் கூட இல்லை. இதுதான் இன்றைய நிலைமை. இந்தியா மறந்த முதல் பெண் என்ஜினியர். இது போன்ற அறிவு சார்ந்த காணொளிகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்கள் பார்வைக்கு வரும். நன்றி, வணக்கம்.